விஜய் போடும் முதல் கையெழுத்து எது? யார் சபாநாயகர்? தாவேக்கா பெற்ற வாக்குகள் சதவீதம் என்ன? எம்ஜிஆரையும் பின்னுக்கு தள்ளினாரா விஜய்? தாவேக்காவை விட திமுக எத்தனை வாக்குகள் குறைவு? சேகர் பாபுவுக்கு எதிராக திமுக முன்னாள் எம்எல்ஏ கடிதம் ஏன்? பார்க்கலாம் இந்த வீடியோவில். நியூஸ் பல்ஸ் தமிழ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மின்னஞ்சல் வாயிலாக கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கும் காரணத்தால் பதவியேற்க தங்களை அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இன்று விஜய் தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் விஜய் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதேபோன்று 2 வாரங்களில் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதாகவும் அந்த கடிதத்தில் விஜய் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் விரைவில் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அனைத்து திருமணங்களுக்கும் 1 சவரன் தங்கம் மற்றும் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை முதல் அறிவிப்பாக வெளியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை. இதனால் ஆட்சி அமைக்க இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுகிறது. எனவே திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை விஜய் நடத்தி வருவதாக தெரிகிறது. ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதலமைச்சராக விஜய் எந்த திட்டத்துக்கு முதலில் கையெழுத்து போடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் சென்று வர அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசம் என தேர்தல் வாக்குறுதியில் விஜய் கூறியிருந்தார். அதேபோல் அனைத்து குடும்பங்களுக்கு மாதம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம், அனைத்து திருமணங்களுக்கும் 1 சவரன் தங்கம், தமிழ்நாட்டில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்கம் மோதிரம் வழங்கப்படும் என விஜய் அறிவித்திருந்தார். இதில் எந்த திட்டத்துக்கு அவர் முதல் கையெழுத்து போடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பெண்கள் தொடர்பான திட்டத்துக்கு முதல் கையெழுத்து இருக்கும். அதுவும் பெண்கள் திருமணத்துக்கு 1 பவுன் வழங்கும் திட்டத்தில் முதல் கையெழுத்து போட இருக்கிறார் விஜய். திமுக ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அரிசி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. ஆனால் இதனை தமிழக வெற்றிக் கழகம் கடுமையாக விமர்சித்திருந்தது. இந்த திட்டம் குறிப்பிட்ட மக்களை மட்டுமே சென்றடைந்தது. பெண்களுக்கு செய்வது இலவசம் அல்ல, அது முதலீடு என்று கூறினார் விஜய். தாவேக்கா ஆட்சியில் அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து திட்டங்களும் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து திருமணங்களுக்கும் 1 பவுன் தங்கம், தமிழ்நாட்டில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் வழங்கும் திட்டம், எல்லோருக்கும் மாதம் 2500 ரூபாய் கொடுக்கும் திட்டங்களுக்கு விஜய் முதலில் கையெழுத்து போடுகிறார். இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கும் என்று பலரும் எதிர்பார்த்து காத்திருந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் 34.89% வாக்குகளை பெற்று பலரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. 1977ஆம் ஆண்டு முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட எம்ஜிஆர் 144 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் எம்ஜிஆர் 33.52% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். எம்ஜிஆரின் இந்த சாதனையை 49 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் முறியடித்துள்ளார். இந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சியினரும் பெற்ற வாக்குகள் என்ன என்று பார்க்கலாம். தாவேகா 34.89%, திமுக 24.19%, அதிமுக 21.35%, நாம் தமிழர் கட்சி 3.99%, தேமுதிக 1.14%, பாஜக 2.99%, காங்கிரஸ் 3.39%, இந்திய கம்யூனிஸ்ட் 0.65%, மார்க்சிஸ்ட் 0.63%, விசிக 1.11%, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 0.28%, பகுஜன் சமாஜ் கட்சி 0.11%, மற்றவர்கள் 4.83%. இந்த தேர்தலில் 234 தொகுதிகளில் எடப்பாடி தொகுதி தவிர எஞ்சிய 233 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டசபை தொகுதியில் தாவேக்கா சார்பில் மனு தாக்கல் செய்த அருண்குமாரின் மனு தள்ளுபடியான நிலையில் அந்த தொகுதியில் சுயேட்சையாக மனு தாக்கல் செய்த கே
பிரேம்குமாருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடித்தது. தவேக தலைவர் விஜய் தனது ஆதரவை வாக்குப்பதிவுக்கு 2 நாட்களுக்கு முன்பு பிரேம்குமாருக்கு தெரிவித்திருந்தார். பிரேம்குமாருக்கு தவேகவினர் 48 மணி நேரம் தீவிர பிரச்சாரம் செய்தனர். சுயேட்சை சின்னமான டிவி பெட்டியில் போட்டியிட்ட பிரேம்குமார் 50,823 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். விஜய் என்ற ஒரே முகத்திற்காக மட்டும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்குகள் குவிந்துள்ளது. ஆளுங்கட்சியான திமுகவின் முக்கிய அமைச்சர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தோல்வியடைந்துள்ளனர். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளார். முதன்முறையாக தேர்தல் களத்தை எதிர்கொண்டுள்ள விஜய் தன்னுடைய ரசிகர்கள் பலத்தை நம்பி மட்டுமே களமிறங்கியுள்ளார் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அவர் கீழ்மட்ட அளவில் தனது கட்சியை வலுப்படுத்த கடந்த 2 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டார். தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் 1.68 கோடி வாக்குகளை பெற்றுள்ளது. அரசியல் கட்சி தொடங்கிய நடிகரில் இந்தியாவிலேயே அதிக வாக்கு சதவீதம் பெற்றவர் என்ற பெருமையை NT ராமாராவ் தக்க வைத்து கொண்டுள்ளார். தெலுங்கு நடிகர் NTR 1983 46.30% வாக்குகள் பெற்று சாதனை படைத்தார். எம்ஜிஆர் 1977 33.52% வாக்குகள் பெற்றார். NTRக்கு அடுத்த இடத்தை தக்க வைத்து கொண்டுள்ளார் விஜய். இப்போது வரை கிடைத்துள்ள புள்ளி விவரங்களின்படி திமுக கூட்டணிக்கு 1,54,82,782 வாக்குகள் கிடைத்துள்ளன. இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருந்த முதல்வர் ஸ்டாலின், மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சியானது திமுகவை விட 17.43 லட்சம் வாக்குகளை மட்டுமே கூடுதலாக பெற்றுள்ளது. நமக்கும் அவர்களுக்குமான வாக்கு விழுக்காடு வேறுபாடு என்பது 3.52% மட்டுமே. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்கள் நம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை வலிமையானதாகவே கருதுகிறேன் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் வடசென்னை மாவட்ட திமுக தலைவர் சேகர் பாபு மீது திமுக முன்னாள் MLA ஐ. பரந்தாமன் குற்றச்சாட்டு வைத்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதில் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னது இதைத்தானா சேகர் பாபு என்று திமுக முன்னாள் MLA பரந்தாமன் சேகர் பாபுவை விமர்சித்திருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைய சேகர் பாபுதான் காரணம் என்ற ரீதியில் திமுக முன்னாள் MLA பரந்தாமன் போஸ்ட் செய்துள்ளார். ஐ. பரந்தாமன் முன்பு எழும்பூர் தொகுதியில் போட்டியிடுவதாக இருந்தது. ஆனால் இவருக்கு சீட்டு கிடைக்காமல் போவதற்கு காரணம் சேகர் பாபு என்று கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் திமுகவின் தேர்தல் தோல்விக்கு பின் ஐ. பரந்தாமன் செய்துள்ள போஸ்டில், எனக்கு இரவு முழுவதும் உறக்கமில்லை, இந்த முகமே என் கண்களை மூடினாலும் வந்து கொண்டே இருந்தது. அப்பழுக்கற்ற அரசியல் தலைவர், யாருக்கும் தீங்கு நினைக்காத தலைவர், குழந்தை உள்ளம் கொண்ட தலைவர். தேர்தல் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது இயற்கை. இவை இரண்டின் உச்சத்தையும் பார்த்த இயக்கம் திமுக. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட தலைவரின் தொகுதியை கவனிக்க தவறியவர் மீது தயவுதாட்சண்யம் இன்றி தலைமை கழகம் நடவடிக்கை எடுத்தால்தான் உண்மை திமுக தொண்டன் நிம்மதியாய் இருப்பான். தலைவர் தோல்விக்கு காரணமானவர் எப்படி கொஞ்சமும் வெட்கம், பயம், அச்சம், கூச்சம் எதுவும் இல்லாமல் தலைவர் முன்பு வந்து முகத்தை காட்டி நிற்கிறார். நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னது இதைத்தானா என்று சேகர் பாபுவை டேக் செய்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த தேர்தலின் மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுவது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தோல்விதான். திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக கருதப்பட்ட சென்னை கொளத்தூர் தொகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக வெற்றி வாகை சூடி வந்த ஸ்டாலின் இந்த முறை தவேக வேட்பாளர் VS பாபுவிடம் சுமார் 8000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு கொளத்தூர் தொகுதி உருவாக்கப்பட்டதிலிருந்து மு.க. ஸ்டாலின் இங்கு தோல்வியை சந்தித்ததில்லை. 2011இல் அதிமுகவின் சைதை துரைசாமியை எதிர்த்து போட்டியிட்ட போது கடினமான போட்டியில் வெற்றி பெற்றார். பின்னர் 2016 மற்றும் 2021ஆம் ஆண்டு தேர்தல்களில் 37,000 மற்றும் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அத்தொகுதியை தனது தனிப்பட்ட செல்வாக்கின் அடையாளமாக மாற்றியிருந்தார். யார் சபாநாயகர் என்று பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அக்கட்சியின் முக்கிய புள்ளிகளான VS பாபு அல்லது JCT பிரபாகர் ஆகியோரில் ஒருவர் சபாநாயகராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. VS பாபு கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஜெயன் கில்லராக உருவெடுத்திருக்கிறார். இவரது இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு வெகுமதியாக சபாநாயகர் பதவி வழங்கப்படலாம் என கருதப்படுகிறது.
ஜேசிடி பிரபாகர் நீண்டகால அரசியல் அனுபவம் மற்றும் சட்டப்பேரவை விவாதங்களில் தேர்ந்த அனுபவம் பெற்றவர். எனவே இவரை நியமிக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவர் பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்து இறுதியில் தாவேகாவில் இணைந்தவர். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.